நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி. அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திருமதி நிர்மலா பெரியசாமி, நீங்க சொல்லுங்க, இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் சார்பாக என்னென்ன திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் அவர்கள் பிரதமரிடம் கோரிக்கை வைக்க இருக்கிறார்? வணக்கம். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு இன்று நடைபெற இருக்கிறது. நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி 50 எம்பிக்களை பாராளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலுமாக சேர்த்து வைத்திருக்கும் ஒரு கட்சியின் மாநில முதல்வர், தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும், மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் ஒரு மாநிலத்தின் முதல்வர் எங்கள் அம்மா அவர்கள் டெல்லி சென்று பிரதமரை பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமான நிகழ்வு. நிச்சயமாக நமது முதல்வர் அவர்கள் முழுக்க முழுக்க தமிழக நலன் சார்ந்த விஷயங்களுக்காகத்தான் பிரதமரை சென்று சந்திக்கவிருக்கிறார். முக்கியமாக நிதி ஒதுக்கீடு பற்றி அம்மா பேசுவார்கள் என்று நினைக்கிறோம். மிக அதிக அளவிலான ஒரு நிதி ஒதுக்கீடை அம்மா கேட்டு பெறுவார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனென்றால் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கிறார்கள். படிப்படியாக மதுவிலக்கு என்றால் ஒரு பெரிய அளவுல ஒரு நிதி வருமானம் குறையறதுக்கு வாய்ப்பு இருப்பதால் நிச்சயமாக அம்மா அதற்கான ஒரு ஒதுக்கீட்டை பெற முயல்வார் பிரதமரிடமிருந்து. அடுத்து காவிரி பிரச்சனை, நீண்ட நாட்களாக நமது மாநிலத்தில் பேசப்பட்டு வரும் காவிரி பிரச்சனையில் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்க வேண்டும். இதை பற்றி எல்லாம் அம்மா பிரதமரிடம் வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்து முல்லை பெரியாறு பிரச்சனையில் 142 அடி உயரத்தை ஏற்கனவே அம்மாவின் சட்ட போராட்டத்தின் மூலமாக நாம் எட்டிவிட்டாலும் 152 அடி முழு கொள்ளளவுக்கும் எங்களுக்கு அதுக்கான உரிமை வேண்டும் என்பதை பற்றி அம்மா நிச்சயமாக பிரதமரிடம் பேசுவார்கள் என்று நினைக்கிறோம். அடுத்து கச்சத்தீவு பிரச்சனை, கச்சத்தீவை மீட்போம். கச்சத்தீவு நமக்கு சார்ந்தது, நம்மை சார்ந்தது, தமிழகத்துக்கு ஒரு உரிமை உள்ள ஒரு விஷயம். அது தாரை வார்க்கப்பட்டது கடந்த 1974. அதை மீட்டால் தமிழக மீனவர்களின் கடலோரமாக வசிக்கும் மீனவர்களுடைய பிரச்சனைகள் பெருமளவு தீர்ந்துவிடும் என்பதால் அம்மா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கச்சத்தீவை மீட்பதற்கு பிரதமரிடம் அழுத்தம் கொடுப்பார். ஏனால் ஏற்கனவே தமிழக அரசு அதற்கும் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் மத்திய அரசு தலையிட்டு நமக்கான ஒரு ஆதரவை தரும்படி நிச்சயமாக பிரதமரிடம் அம்மா வலியுறுத்துவார்கள். இந்த முறை மிக விரைவில் கச்சத்தீவை மீட்பதற்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து காவிரியில் நமக்குரிய பங்கை பெறுவதற்கும் அம்மா பிரதமரிடம் தன்னுடைய ஒரு கோரிக்கையை விடுப்பார்கள். அதை பெற்றும் தருவார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு மேல பாத்தீங்கன்னா சிங்கள படைகளுடைய தாக்குதலுக்கு நமது மீனவர்கள் எப்போ ஆளாயிட்டே இருக்காங்க. சமீப காலத்தில் கொஞ்சம் குறைந்திருந்தாலும் அது நிரந்தரமாக தீர்ப்பதற்கு என்ன வழியுண்டோ அதை இலங்கை அரசிடம் பேசி அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அம்மா நிச்சயமாக வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு, அடுத்து ஈழத்தமிழர்களுக்கான மறுவாழ்வு பணிகள் எல்லாம் செய்யறது. இங்க ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்க நிறைய பேர் இன்னும் ஒரு நல்ல குடியமர்த்தப்பட்டிருந்தாலும் நல்ல சகஜமான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு இன்னும் வர முடியாத ஒரு போராட்டத்தில் இருப்பதாக அறிகிறோம். அதற்காக ஒரு மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று ஈழத்தமிழர்களுக்காகவும் அம்மா நிச்சயமாக பேசுவார்கள் என்று நினைக்கிறோம். நிதி ஒதுக்கீட்டில் குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்துக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழகம் அப்படி என்று சொல்லி அதற்காக நமக்கு அந்த நம்மளுடைய ஒதுக்கீட்டுல பாரபட்சம் எதுவும் இல்லாமல் நமக்கு முழு ஒதுக்கீடு ஒரு 1 லட்சம் கோடிக்கு கேட்பாங்கன்னு சொல்றாங்க. நிச்சயமா இப்போ தமிழக நலன் சார்ந்த திட்டங்கள் பற்றி அவங்க என்னென்ன பேச இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இது தவிர அரசியல் ரீதியாக ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறதா, குறிப்பாக அமைச்சரவையில் இடம்பெறுவது அல்லது கூட்டணி இது தொடர்பாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா திருமதி நிர்மலா பெரியசாமி? அதை பற்றி அம்மாவிடமிருந்து இதுவரை எந்த சிக்னலோ பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறார்கள், வெளியில எல்லாம் பேசுறமோ தவிர எங்கள் தலைவரிடமிருந்து நமது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களிடமிருந்து அதை பற்றிய எந்த விதமான சிக்னலோ இல்ல அது பாரிய ஒரு எந்த விஷயமோ வெளியே கசியவில்லை. அதை பற்றிய ஒரு யூகமாக ஒரு செய்தியை, மிக முக்கியமான ஒரு அரசியல் செய்தியை பற்றி சொல்வது ஒரு ஏற்புடையதாக இருக்காது என்று நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அது கொஞ்ச காலத்துல அது வெளியில வரப்போகுது. இன்றைய இந்த as of now இப்போ பாத்தீங்கன்னா அதை பற்றி எதுவும் கமெண்ட் சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கிறோம். யாரா இருந்தாலும் அது யூகமாகத்தான் இருக்க முடியும். அப்படி எதுவும் அபிஷியலாக வரல.